பிரான்சில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை ஈடுகட்டவும் கருவுறுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் 29 வயதுடைய அனைத்து பிரெஞ்சு குடிமக்களும் ஒரு விசேட கடிதத்தை அனுப்ப அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. பிரான்சில் தற்போது 8 தம்பதிகளில் ஒருவர் குழந்தை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு முதல் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் அதிகரித்து வருவதுடன் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. இந்த நிலையை சரி செய்யவே அரசாங்கம் இத்தகைய நேரடி தொடர்பு முறையை கையாண்டுள்ளது. 29 வயது என்பது இனப்பெருக்க ஆரோக்கியத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. எனவே இந்த வயதை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்கூட்டியே இது தெரிந்திருந்தால் சிரமத்தை தவிர்த்திருக்கலாம் என்ற எண்ணத்தை தவிர்க்கும் நோக்கில் விழிப்புணர்வு கடிதம் அனுப்பப்படுகிறது. இந்த கடிதத்தில் கருத்தடை முறைகள், பாலியல் ஆரோக்கியம், கருமுட்டை மற்றும் விந்தணுக்களை பாதுகாத்து வைக்கும் முறை மற்றும் மருத்துவ உதவியுடன் கூடிய இனப்பெருக்க சிகிச்சைகள் குறித்து விரிவான தகவல்கள் இடம்பெறும். இது இளைஞர்கள் தங்களது வாழ்க்கை முறை குறித்த முடிவுகளை தெளிவாக எடுக்க உதவும். கருமுட்டை பாதுகாப்பு மையங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 40 2028ஆம் ஆண்டிற்குள் 70ஆக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிகிச்சைகளுக்காக காத்திருக்கும் காலம் பெருமளவு குறைக்கப்படும். மேலும் பெண்களுக்கு ஏற்படும் எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற பாதுகாப்புகளை கண்டறியவும் சிறப்பு ஆராய்ச்சிகள் ஊக்குவிக்கப்படும். அரசின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இது தனிமனித சுதந்திரத்தில் தலையிடுவதாக ஒரு சிலர் கருதினாலும் ஒரு தேசிய பிரச்சினையாக மாறிவரும் பிறப்பு விகித சரிவை தடுக்க இது அவசியம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.